நீங்கள் நிர்வாணமாக யாரோ அவுத்து போட்டு காட்டுனாங்க காமிச்சிட்டீங்க. இல்லைமா என்ன பண்ணுறோம், உங்கள் போட்டோவை நாங்கள் போட போகிறோம், பணம் கொடுன்னா என்ன பண்ணுறீங்க? பணம் காட்டாதீங்க, பணம் கொடுக்குறேன்றீங்க. ஏன் சொன்னீங்க? அப்போ காமிக்கும் போது எப்படி காமிக்கல? எப்படி காமிக்கல? நல்லா இருக்குதுன்னு காமிக்கல, அவனுக்கு பிடிச்சிதுன்னு காமிச்சிங்க. அப்படி தானே? நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னா எல்லாருக்கும் தானே பார்க்கலாம்னா இப்போ போடுங்க பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? ஏன் சொல்ல பிளாக்மெயில் எப்போ பண்ண முடியுது? ஒரு எஸ் சொல்ல வேண்டியதில் உங்களால் என்ன பண்ண முடியல? எஸ் சொல்லியிருந்தா, எஸ் சொன்னால் எங்கள் வீட்டுக்காரர் என்னை விட்டு போயிடுவார். அப்போ உங்கள் வீட்டுக்காரர் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல, உங்கள் ஒழுக்கத்தை தான் கல்யாணம் பண்ணின்னுக்கிறார். நீங்கள் அவுத்து போடாமல் யாருக்கிட்டையும் அவுத்து போட்டு காமிக்காமல் இருக்கிறீங்கன்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரே தவிர அவுத்து போட்டவங்கள கட்டிக்கல. அப்போ ஒரு பொண்டாட்டியோட வாழல, பொண்டாட்டின்னு சொல்கிற ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்ந்துங்கிறார். கரெக்டா? மிஸ் ஆகிட்டா எதை விட்டார்? அப்பா உன்னை நேசித்தாரா, உன் ஒழுக்கத்தை நேசித்தாரா? ஒருத்தர் ஒழுக்கத்தை நேசித்தவர் எப்படி உன்னை நேசித்தாருன்ற? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ நிதர்சனம் இது. இப்போ எப்படி வாழ்ந்துங்கிறான் எல்லாரும்? இப்போ யோசித்து பாரு, இந்த கேள்வி கேட்டு பாரு, எல்லாம் எப்படி வாழ்ந்துங்கிறீங்க? புருஷன்கிட்ட ஒழுக்கம் வேணும், ஆம்பளை வேணாம், அவன் என்கிட்ட மட்டும் இருக்கணும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? தப்பாக சொல்கிறனோ? அப்போ எப்படி வாழ்கிறவங்கலாம் உண்மையிலேயே பரஸ்பரம் அன்பாகிறாங்களா? எப்படிங்கிறாங்க? எவ்வளோ தூரம்தான்? போகாத எல்லை போய் வந்தாலும் புன்னகை செய்யும் ஒருவன் நீதானா? என்ன சொல்லுவ? அப்போ அவன் என்ன பண்ணல? அப்போ நிதர்சனம்னு ஒன்று யாருக்கும் தேவைப்படவே இல்லை. நிதர்சனமானது என்ன? எல்லாருக்குள்ளும் மனசு இருக்குது, எல்லாருக்கும் ஆசைகள் அபிலாசைகள் இருக்கும். இது ஒரு சராசரி விஷயம்னு யாரால் புரிஞ்சுக்க முடியும்? இது ஒரு சிம்பிள் மேட்ருமா? இது என்ன ஒரு மேட்ரை? குளிச்சுட்டு வாடி போகலாம் இப்போ அப்படின்னா என்ன பண்ண போகிறான்? போட்டோ போடுறான். நம்ம இன்னமும் உலகத்தில் இல்லாதது காமிக்கிறோம். உன்னை விட எவ்வளோ அழகானவங்களாங்கிறாங்க. போட சொல்லுங்கன்னா என்ன பண்ணுவான்? இதுக்காக நம்ம இவ்வளோ பயந்துருந்தோம் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? ஆமாம். இல்லை அப்படி சொல்லிட்டா துக்கப்பரவலும் உண்டு. அப்போனா இருந்தாலும் சும்மா தான் நம்மளை ரசிச்சிற மாதிரி நினச்சிருந்தானா, அப்போ நம்ம நல்லாவே இல்லையான்ட்டு இவ்வளோ தூக்கு போன்னு சேர்த்தாலும் இல்லை பிரச்சனைங்க எப்படின்னா வளர்ந்துனே போது தானே. ஏன் நிதர்சனத்தை சந்திக்காத வரைக்கும், நிதர்சன உண்மையை உனக்கு புரியாத வரைக்கும் உன் வாழ்க்கை எங்கே போய் நிற்கும்?